அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி அந்த செயல் திட்டம். என்ன மாதம்? ஜூன் மாதம் தானே? சரி, இந்த மாதத்தில் என்னென்னா சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம்னா யார்? அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவங்க, இறுதி தூதர். ஓகேவா? அவங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க? 23 வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க. 23 ஆண்டு காலம். ஓகேங்களா? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 23 வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாவை வணங்குங்க, நான் அல்லாவுடைய தூதர். முகமது நபி சொன்னாங்க, நான் அல்லாவுடைய தூதர், என்ன பின்பற்றுங்க, நான் எப்படி தொழுணும்னு சொல்லி காமிச்சோன்னா அப்படி தொழுவுங்க, நோன்பு வைங்க, தானம் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தது யார் நமக்கு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி ஆயிட்டாங்க. மதீனாவில் ஜனாதிபதி, இன்னொன்று ஆன்மீக தலைவர். ஓகேவா? 2 பொறுப்பு. ஒன்று ஆன்மீக தலைவராக இருந்தாங்க, அந்த மார்க்கத்தை எடுத்து மக்கள்கிட்ட சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி ஆகிட்டாங்க. மிக உயர்ந்த பொறுப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. ஆனாலும் சிறுவர்களிடத்தில் எப்படி இருந்தாங்க? ரொம்ப எப்படி இருந்தாங்க? இருந்தாலும் சிறுவர்களிடத்தில் எப்படி இருந்தாங்களாம்? அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. நான் ஒரு ஜனாதிபதி ஆச்சே, நான் ஒரு ஆன்மீக தலைவராச்சே, நம்ம போய் இப்படி சின்ன பசங்களெல்லாம் பேசுகிறது பழகிறது அப்படின்னு ரசூலா இருந்ததே கிடையாது. எப்படி இருந்தாங்க? எல்லாத்தையுமே அன்போடு பழகினாங்க. இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாங்கன்னு சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்திலையோ ஜமாத்திலையோ ஒரு பொறுப்பு வந்துட்டாங்கன்னு சொன்னால், அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த வட்டாரத்திலே தான் இருக்கும். அவங்க சிறுவரத்துலேருந்து இறங்கி பேசுகிறது, பாசமாக இருக்கிறது, வீட்டில் உள்ள பசங்கள்கிட்ட இருப்பாங்க. ஓகேவா? பேரன் பேத்தி அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் வெளியில் உள்ள பசங்கள்கிட்ட ஒரு என்ன இருப்பாங்க? அந்தளவுக்கு ஒரு அன்பு இதெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம், நம்ம ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம், நம்ம போய் என்ன சின்ன பசங்கள்லாம் பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு அப்படி இருக்கோமா? அப்படி இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுப்புக்கு மேலே போனாலும் சரி, சிறுவர் இடத்துல எப்படி தான் இருந்தாங்களாம்? அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்கன்னா நிறைய உதாரணம் சொல்லலாம். அதில் ஒன்று, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூத சிறுவன் வேலை பார்த்தாங்க. ஒரு யூத சிறுவன் வேலை பார்த்தாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்துடுறாங்க. ஓகேவா? உடம்பு முடியல, சரியான ஜுரம்னு நினைக்கிறேன், படுத்துடுறாங்க. உடம்பு முடியாமல் படுத்து கிடக்குறாங்க. ரசூல்லா என்ன பண்ணுறாங்க? உடனே என்ன நம்மளுடைய சின்ன பையனை காணோம், பணியாளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஆள் கிடையாது, யார்? சிறுவன். உடனே அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. ரசூல்லா அந்த ஜனாதிபதி ஆச்சே, நான் ஆன்மீக தலைவராச்சே, போய் அந்த பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படி சொல்லலை. ரசூல்லாவே எங்கே போயிடுறாங்க? அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. நல்லா விசாரித்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாவை ஏற்றுக்குங்க. ஏன்னா அவங்க யூத சிறுவன், அல்லாவை ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. ஓகேவா? ரசூலா தூதரெல்லாம் ஏற்றுக்கலை. ஓகேவா? அப்படி வாழ்ந்து அவங்க நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க. அப்போ தான் ரசூலா போய் சொல்கிறாங்க, நீ அல்லாவை ஏற்றுக்குன்னு சொல்லும்பொழுது அவங்க தந்தையை பார்க்குறாங்க. தந்தை பிறகு சொல்கிறாங்க, நீ முகமது சொல்லக்கூடிய அபுல் காசிம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை ஏற்றுக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பிறகு அவங்க என்ன ஆகிட்டாங்க? மவுத்தாகிட்டாங்க. அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இஸ்லாத்துக்கு அவங்க மவுத்தாகிறாங்க. இப்போ ரசூல்லா ஒரு சின்ன பையன்னு பார்க்கல, என்ன பண்ணாங்க? சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவங்கள போய் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, போய் நல்லா விசாரிச்சுட்டு, இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நோய் நல்லா விசாரிக்கிறது, அவங்க போய் பார்க்குற ஆளுவெல்லாம் அப்படியே அந்த மட்டத்திலே இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க? தன்னிடத்தில் பணியாளாக இருந்தாலும் கூட அங்கே போய் அந்த இதான் மார்க்கம், இதுதான் ரசூல்லாவுடைய பண்பு. ரசூலா என்ன சொன்னாங்க? நோயாளி நலம் விசாரிப்பது சின்னவங்க பெரியவங்க அப்படி கிடையாது. உனக்கு தகவல் வந்துட்டா நீங்கள் போய் என்ன பண்ணணும்? நலம் விசாரிக்கணும். ஒரு ஹதீஸில் வரும், அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானை ஏன் என்னை நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது என்னை நீ நலம் விசாரிக்கல அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. உன்னை இந்த அடியான்னு சொல்லுவார், நீங்கள் இறைவா நீ அகிலத்தின் அதிபதி, உனக்கு எப்படி உடம்பு முடியாமல் போவோம் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், உனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நீ போய் பார்க்கல, அப்படி நீ பார்த்துருந்தா நீ என்னையே அந்த இடத்துல பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அல்லாஹ். அப்போ அந்த அளவுக்கு சிறப்பானது நோய் நலம் விசாரிக்கிறது. சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போய் என்ன பண்ணணும்?
நோய் நலம் விசாரிக்கணும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்துல கூட எப்படி இருந்தாங்களாம்? ரொம்ப அன்போட பாசத்தோடு இருந்தாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நோயாளிகள் நீ நலம் விசாரிச்சுட்டு வர்றது எந்த அளவுக்கு தெரியுமா? சொர்க்கத்தின் குருபாவில் இருப்பது போல அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர்களும் கேட்குறாங்க, சொர்க்கத்தின் குருபானா என்னன்னு கேட்கும் பொழுது, சொர்க்கத்தினுடைய கனிகளை பழங்கள் இருக்கும்போது அங்கே அதை பறித்து கொண்டிருப்பவரை போன்று அந்த அளவுக்கு நன்மை. எது? நோயாளியை நலம் விசாரிப்பது. அதில் குறிப்பாக வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்களா பெரியவங்களா, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, பழகினவங்களா பழகாதவங்களா, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிருச்சா உடனே அவங்களை போய் சந்திக்கிறது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அவங்கள போய் நலம் விசாரிக்கிறது இஸ்லாத்தில் ஒரு சிறந்த செயல், நன்மையை பெற்றுத்தரும். அதை ரசூலா தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க. அதுதான் ரசூலா வயசு வித்தியாசம் பார்க்காம சிறுவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி இருந்தாங்க? அதனால தான் அவங்க தோழர் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அதுபோல் நம்மளும் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம்ல. யார் நோய்வாய்ப்பட்டாலும் நான் போய் விசாரிக்கணும். இப்போ நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்க, நீங்கள் பெரியவங்க ஒருத்தவங்க உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்கன்னா விசாரிக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரிப்படலன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்களா நானா, நல்லா இருக்கீங்களா மாமா, நல்லா இருக்கீங்களா அத்தா, இப்படி விசாரிக்கிறோம்ல, இது நம்மளுக்கு என்ன தரும்? சொர்க்கத்தை தரும். என்னது தரும்? சொர்க்கத்தை தரும். அப்படி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி.